அனைவருக்கும் வணக்கம். எதுவும் கடினமில்லை எனும் தலைப்பில் அலகு 3 அமைந்துள்ளது. ஒவ்வொரு செயலின் வெற்றியும் அதன் விளைவுகளைக் கொண்டே தீர்மானிக்கப்படுது. அதைப் போலவே கற்றலிலும் விளைவுகள் மிக முக்கியமானது. எனவே அலகின் தொடக்கத்திலேயே அரும்பு, மொட்டு, மலர் ஆகிய 3 நிலை குழந்தைகளுக்கான கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றல் விளைவுகளுக்கு அருகில் இருக்கும் அந்த வண்ண பொட்டுகள் நமக்கு சொல்வது என்ன? தனியே இருக்கும் நீலம், மஞ்சள், பச்சை பொட்டு அந்தந்த நிலைக்குரியது. இங்கு கற்றல் விளைவின் அருகே மஞ்சள், பச்சை வண்ண பொட்டுகள் அருகருகே இருக்கு. அப்படின்னா அது மொட்டு, மலர் நிலையினருக்கு பொதுவான கற்றல் விளைவு. அதே போல இங்க பாருங்க, 3 வண்ண பொட்டுகளும் அருகருகே இருக்கு. அப்ப அந்த கற்றல் விளைவு அரும்பு, மொட்டு, மலர் என 3 நிலையினருக்கும் பொதுவானது. நாள் 1, 2 ஆர்வமூட்டல். கற்பனை செய்வோமா? கற்றல் கற்பித்தல்ல ஆர்வமூட்டலுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த அலகுல ஆசிரியர் சொல்ற பறவை, விலங்குகளை குழந்தைகள் கற்பனை செய்து மனக்கண்ணில் பார்ப்பாங்க. அது குறித்து ஆசிரியரோட பேசுவாங்க. இறுதியா அந்த பறவை, விலங்குகள் இடம்பெற்ற சொல்லாதே சொல்லாதே எனும் பாடலை ஆசிரியரோட சேர்ந்து பாடுவாங்க. இதுதான் ஆர்வமூட்டல் பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கு. கதை கேட்போம். ஆர்வமூட்டல் பகுதியை தொடர்ந்து கதை கேட்கும் பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த அலகுல கண்ணன் என்னும் மாணவன் வகுப்பிற்கு தாமதமா வர்றான். அவன் தாமதமா வந்ததுக்கான காரணத்தை ஆசிரியரிடம் சொல்றான். ஆசிரியர் காரணத்தை அறிஞ்சு அவனை பாராட்டுறதோட பரிசு பொருளும் கொடுக்கிறார். அவனது நண்பர்களான அப்துல், ஆடலரசு, இனியா, ஈசாக் ஆகியோர் தங்கள் பெயரோடு தொடர்புடைய பரிசு பொருள் தரப்போறதா கூறும்போது கதை புதிராக மாறுகிறது. அ, ஆ, இ, ஈ எழுத்துகள்ல ஆரம்பிக்கிற பெயர்களை கொண்டே அந்த பரிசு பொருள்கள் என்னவா இருக்கும்னு ஊகித்து குழந்தைகள் சொல்லணும். இப்பகுதியில கற்றல் விளைவுகளாக எளிய பாடல்களை கேட்பதும், தனியாகவும் குழுவாகவும் பாட முயற்சி செய்வதும், கதையை கேட்டு புரிந்து கொண்டு அதுக்கு பொருத்தமான விடையளிப்பதுமா அமையப்பட்டிருக்கு. கலந்துரையாடல். கதையில அவசர உதவி எண் 108 பயன்படுத்துவது போல அமைஞ்சிருக்கு. 100, 1, 4, 4, 1, 7, 10, 98 போன்ற உதவி எண்களின் பயன்பாடு என்ன என்பது குறித்து குழந்தைகளுடன் கலந்துரையாடும்படி இந்த பகுதி அமைந்திருக்கு. 3 பாதுகாப்பு விதிகளை நினைவில் கொள்வோம். கலந்துரையாடல் மூலம் இங்கு ஒரு குழந்தை புதிய நபரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று 3 சொற்கள் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கு. அப்படி என்ன அந்த 3 சொற்கள்? இதோ இவைதான் அந்த 3 சொற்கள்: மறு, செல், சொல். இதன் மூலம் புதியவர் யாரேனும் குழந்தைகளிடம் ஏதேனும் பரிசு பொருளை கொடுத்தா அதை மறுப்பதும், உடனே அந்த இடத்தை விட்டு செல்வதும், அதை பெற்றோர்களிடமோ ஆசிரியர்களிடமோ அதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற முக்கியமான திறனை பெறுகின்றனர். இந்த கலந்துரையாடலை குழந்தைகளிடம் நிகழ்த்துறதுல பலருக்கு தயக்கமும் குழப்பமும் இருக்கலாம். ஆனா மிக இயல்பா குழந்தைகளிடம் உரையாட முடியும். அப்படி இயல்பா உரையாடுற காணொளி ஒன்று ஆசிரியர் கையேட்டில் இருக்கிற விரைவு துலங்கல் குறியீட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காணொளி உங்களுடைய தயக்கங்களை போக்கி குழந்தைகளோட இயல்பா உரையாட தூண்டும். ஆனா ஒன்றை மட்டும் நினைவுல வச்சுக்கங்க, குழந்தைகள் தானே என்று எண்ணிவிட வேண்டாம். குழந்தைகளின் தனிப்பட்ட தகவல்களின் ரகசியம் காப்பது நமது கடமை. இந்த உரையாடலால குழந்தைகள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு தன் தனிப்பட்ட தகவல்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி கையாள்வது என்ற குழப்பம் உங்களுக்கு வரலாம். அக்குழப்பத்தை நீக்க உளவியல் வல்லுநர் சுனில்குமார் அவர்களின் காணொளி ஆசிரியர் கையேட்டில் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா
எழுத்து அறிவோம் பகுதி. இப்பகுதி அ ஆ இ ஈ எழுத்துகளின் ஒலி மற்றும் வரி வடிவத்தை அறிந்து கொள்வதற்கான கதையை கேட்டு குழந்தைகள் பரிசு பொருளை சொன்னாங்க இல்லையா? அந்த சொற்கள்ல இருந்து அ ஆ இ ஈ ஆகிய எழுத்துக்களை அறிமுகம் செய்ய வேண்டும். சிறகுகள் விரியட்டும். இந்த நாளின் இறுதியில் சிறகுகள் விரியட்டும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில அரும்பு நிலையினர் பயிற்சி நூலிலும் மொட்டு மலர் நிலையினர் பாட நூலிலும் பயிற்சிகள் செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பகுதியின் மூலம் அரும்பு நிலையினர் அ ஆ இ ஈ ஆகிய எழுத்துக்களை அடையாளம் காண்பாங்க. மொட்டு நிலையினர் சொற்களை படிப்பாங்க. மலர் நிலையினர் தொடர்களை படிச்சு புரிஞ்சுக்குவாங்க. சில குழந்தைகளுக்கு நாம கொடுத்திருக்கிற பாடத்திட்டம் எளிமையா இருக்கு, அவங்க விரைவா முடிச்சிடுறாங்க. அவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க இல்லையா? அப்படி பயிற்சிகளை விரைந்து முடித்த குழந்தைகளுக்கு தேவையான வழிகாட்டுதல் இதோ இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. படித்தல் திறன் தேவைப்படும் குழந்தைகளுக்கு புத்தக பூங்கொத்து, நூலக புத்தகம், செய்தித்தாள் இதெல்லாம் கொடுத்து படித்தல் செயல்பாட்டினையும், எழுதுதல் பயிற்சி தேவைப்படும் குழந்தைக்கு தாழ்நிலை கரும்பலகையில சொல்லும் சொற்களை எழுதச் செய்யும் செயல்பாட்டையும், இச்செயல்பாடுகளை தனியாவோ இணையாவோ குழுக்களாகவோ செய்ய வைக்கலாம். நாள் 3 நாங்களே உருவாக்குவோம். சில புதிய செயல்பாடுகளும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதோ இந்த நாங்களே உருவாக்குவோம் செயல்பாடும் புதியதுதான். இந்த செயல்பாடு மொட்டு மலர் நிலைக்கு மட்டுமானதுன்னு நான் சொல்றேன். ஐயம் இருந்தா அந்த வண்ண புள்ளிகளை பாருங்களேன். நான் சொன்னது சரிதானே? ஆசிரியரின் வழிகாட்டுதலோட மொட்டு மலர் நிலை குழந்தைகளே சொற்களை தொடர்களை உருவாக்கும் பகுதியா இது அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அழகுல இப்பகுதியின் முக்கிய நோக்கம் குழந்தைகளை எழுத்துக்களை இணைத்து சொல்லும் திறனை பெறச் செய்வது. இது சொற்களை படிப்பதற்கு அடிப்படை பயிற்சியா அமையும். இதற்கான எழுத்தட்டைகளை இணைப்பு பகுதியிலிருந்து வெட்டி எடுத்து உருவாக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் ஏதேனும் 2 எழுத்தட்டைகளை எடுத்து அருகருகே வைத்து இணைத்து சொல்ல வேண்டும். சரியாக சொல்லிவிட்டால் அடுத்த 2 எழுத்தட்டைகளை எடுத்து தொடரலாம். அவர்கள் இணைத்து சொல்வது பொருளுடைய சொல் இல்லைதான். ஆனா இப்படி சொல்லி பழகுவது பொருளுள்ள சொற்களை எளிதாக படிக்க உதவும் அல்லவா? விதவிதமாக எழுதி பழகலாம். மொட்டு மலர்நிலை குழந்தைகள் உங்களின் சிறு வழிகாட்டுதலுடன் நாங்களே உருவாக்குவோம் செயல்பாட்டை செய்யும் நேரத்துல அரும்பு நிலை குழந்தைங்களுக்கு அ ஆ எழுத்துக்களை விதவிதமாக எழுத கற்பித்து விடலாமா? ஆம், விதவிதமாக எழுதி பழகலாம் என்ற இச்செயல்பாடுதான் செயல்பாட்டு எண் 3 உள்ளது. சென்ற ஆண்டிலேயே இந்த செயல்பாட்டை நாம செஞ்சிருக்கோம். குழந்தைங்க மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபட்ட செயல்பாடுகள்ல இதுவும் ஒன்றல்லவா? சிறகுகள் விரியட்டும் 2. இந்த பகுதியில அரும்பு குழந்தைகள் பாட நூல்லையும் மொட்டு மலர் குழந்தைகள் பயிற்சி நூல்லையும் பயிற்சிகளை செய்வாங்க. இதை செய்வதன் மூலம் அரும்பு குழந்தைகள் எழுத்துக்களை அடையாளம் காணவும் எழுதவும் செய்வாங்க. மொட்டு மலர் குழந்தைகள் முறையே சொற்கள் தொடரை நீட்டித்து படிக்கும் ஆற்றலையும் பெறுவாங்க. அது என்ன நாங்களே படிப்போம் பகுதி புதியதா இருக்கே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க?
நிலைக்கு மட்டும் அந்த பயிற்சி உரியது. இப்ப பாக்குறீங்க இல்லையா, இந்த பயிற்சியோட தலைப்புல மஞ்சள் வண்ணமும் பச்சை வண்ணமும் சேர்ந்தே இருக்கு. அப்படியானா இதை எந்தெந்த நிலை குழந்தைகள் செய்வாங்க? நீங்க நினைக்கிறது சரிதான். மொட்டு மலர் நிலை குழந்தைகள் இந்த பயிற்சியை செய்யலாம். இதே மாதிரி வண்ணங்களுக்கு ஏற்ப எந்த நிலை குழந்தைகள் அந்த பயிற்சியை செய்யணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நாள் 4 உருவாக்கி படிப்போம். முதல் செயல்பாடா உருவாக்கி படிப்போம் எனும் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாடு யாருக்கானது என தெரியுதா? ஆம், மொட்டு மலர் நிலைகளுக்கானது. அருகில இருக்கும் வண்ண பொட்டுகளை பார்த்து தெரிந்து கொண்டீர்கள், அப்படித்தானே? எழுத்துக்களை கொண்டு விளையாடுறது குழந்தைகளுக்கு பிடித்தமானது தானே? க, ப, கா, பா போன்ற எழுத்துகள் எழுதப்பட்ட அட்டைகளை இட்டு எனும் 2 எழுத்துகள் எழுதப்பட்ட ஓர் அட்டையுடன் மாற்றி மாற்றி வைத்து புதிய சொற்களை குழந்தைகள் உருவாக்குகிறாங்க. மொட்டு மலர் நிலை குழந்தைகள் இச்செயல்பாட்டில் ஈடுபடும் போது அரும்பு நிலை குழந்தைகளுக்கு இ ஈ எழுத்துக்களை விதவிதமா எழுதி கற்பித்து விடலாமா? ஆம், விதவிதமா எழுதி பழகலாம் என்ற இச்செயல்பாடுதான் செயல்பாட்டு எண் 5 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாடு நீங்கள் நன்கு அறிந்த செயல்பாடுதான். அடுத்த செயல்பாட்டுக்கு சென்றிடலாம். சிறகுகள் விரியட்டும் 3. அரும்பு நிலை குழந்தைகள் இ ஈ எழுத்துகளுக்கான பயிற்சிகளை செய்வாங்க. முதல் வகுப்பு குழந்தைகள் பாட நூலிலும் 2ஆம் 3ஆம் வகுப்பு அரும்பு நிலை குழந்தைகள் பயிற்சி நூலிலும் பயிற்சிகளை செய்வாங்க. மொட்டு மலர் நிலை குழந்தைகள் பாட நூலில் உள்ள பயிற்சிகளை செய்வாங்க. நாள் 5. 5ஆம் நாளில் முதல் செயல்பாடாக சொல்லி பழகுவோம் செயல்பாடு இருக்கு. இந்த செயல்பாட்டின் மூலம் நெகிழ் பிறழ் பயிற்சிகளை குழந்தைகள் பெறுவாங்க. அதே நேரத்தில் அரும்பு நிலை குழந்தைகள் சிறகுகள் விரியட்டும் 4 இருக்கிற அ ஆ இ ஈ ஆகிய 4 எழுத்துக்களுக்கான பயிற்சிகளை செய்வாங்க. முதல் வகுப்பு குழந்தைகள் பாடநூல்ல பயிற்சிகளை செய்வாங்க. 2, 3 வகுப்புகளில் உள்ள அரும்பு நிலை குழந்தைகள் எங்க செய்வாங்க? சரிதான், பயிற்சி நூல்ல தான் செய்வாங்க. நெகிழ் பிறழ் பயிற்சிக்கான செயல்பாட்டை முடித்த பிறகு மொட்டு மலர்நிலை குழந்தைகள் என்ன செய்வாங்க? சிறகுகள் விரியட்டும் 4 உள்ள செயல்பாட்டை செய்வாங்க, அப்படித்தானே? இந்த நாள்ல படிப்போம் வட்டமிடுவோம் என்ற செயல்பாட்டை செய்ய போறோம். இந்த செயல்பாட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அனைத்து குழந்தைகளும் பயிற்சி நூல்ல பயிற்சி எண் 3.1 எடுத்துக்கொள்ளணும். அரும்பு நிலை குழந்தைகள் அப்பக்கத்துல உள்ள தாங்கள் இந்த அலகுல கற்றுக்கொண்ட எழுத்துக்களை பார்த்து ஒழிப்பாங்க. மொட்டு மலர் நிலை குழந்தைகள் அவங்க பயிற்சி நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பாடப்பொருள் சுருக்கத்தை படிப்பாங்க. பின்பு ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துகள், சொற்கள், தொடர்களை நீங்க கரும்பலகையில் எழுதணும். பயிற்சி நூலில் அரும்பு நிலை குழந்தைகள் எழுத்துகளையும், மொட்டு நிலை குழந்தைகள் சொற்களையும், மலர்நிலை குழந்தைகள் சிறு தொடர்களையும் வட்டமிடுவாங்க. அவற்றை ஆசிரியர் சொல்ல கேட்டு எழுதுவதற்கு ஏற்ப குழந்தைகள் படிப்பாங்க. சிறகுகள் விரியட்டும் 5 பயிற்சி நூல்ல சொல்ல கேட்டு எழுதுவோம் என்ற பகுதியில் நீங்கள் சொல்ல குழந்தைகள் கேட்டு எழுதுவாங்க. அலகின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அலகின் இறுதி பகுதியில இது எங்கள் நேரம் என்ற இன்னொரு புதிய செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இது யார் நேரம் என்று தெரிகிறதா? ஐயமே வேண்டாம், குழந்தைகள் நேரம்தான். மொட்டு மலர் நிலை குழந்தைகள் கொடுக்கப்பட்ட தலைப்புகள்ல பேசுதல், சொந்த கருத்தை எழுதுறது, கதை உருவாக்குறது, குறிப்புகளை பயன்படுத்தி தாமே கண்டறியறது போன்ற படைப்பாற்றல் செயலில் ஈடுபடுவதை நோக்கமாக கொண்டே இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது எங்கள் நேரம், நாங்களே உருவாக்குவோம் போன்ற புதிய செயல்பாடுகளை மொட்டு மலர் நிலையினர் செய்யும் நேரம் உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் அரும்பு நிலை குழந்தைகளுக்கு அளிக்கலாம். இதுவும் நீங்கள் கேட்டுக்கொண்டதுதான் அல்லவா? இந்த அலகுல
என்ன இருக்கு தெரியுமா? குழந்தைகள் இரு குழுவா பிரிஞ்சு என் நண்பர்கள் எனும் தலைப்புல தங்களின் நண்பர்களின் பெயர்களை எழுதுவாங்க. ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் குழுவினர் எழுதியத தொகுத்து படிச்சு காட்டுவாங்க. எந்த குழு அதிக நண்பர்களின் பெயர்களை எழுதி படித்து காட்டினாங்களோ அந்த குழு வெற்றி பெற்ற குழுவா இருக்கும். இந்த அலகுல என்னவெல்லாம் இருக்கும்னு விரிவா பார்த்துட்டீங்க. அதை அப்படியே சுருக்கமா எளிமையா படமா பார்த்திடலாமா? அலகு 3, எதுவும் கடினமில்லை, கற்றல் விளைவுகள். செயல்பாடு 1, ஆர்வமூட்டல் கற்பனை செய்வோமா? செயல்பாடு 2, கதை கேட்போம். செயல்பாடு 3, எழுத்து அறிவோம். செயல்பாடு 4, சிறகுகள் விரியட்டும் 1. நாள் 3. செயல்பாடு 1, நாங்களே உருவாக்குவோம். செயல்பாடு 2, விதவிதமாக எழுதி பழகலாம். செயல்பாடு 3, சிறகுகள் விரியட்டும் 2. நாள் 4. செயல்பாடு 1, உருவாக்கி படிப்போம். செயல்பாடு 2, விதவிதமாக எழுதி பழகலாம். செயல்பாடு 3, சிறகுகள் விரியட்டும் 3. நாள் 5. செயல்பாடு 1, சொல்லிப் பழகுவோம். செயல்பாடு 2, சிறகுகள் விரியட்டும் 4. நாள் 6. செயல்பாடு 1, படிப்போம், வட்டமிடுவோம். செயல்பாடு 2, சொல்ல கேட்டு எழுதுவோம். செயல்பாடு 3, இது எங்கள் நேரம். இந்த காணொளி 3ஆம் அலகின் அமைப்பையும் அதை எப்படி குழந்தைகளிடம் கொண்டு செல்லணுங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். அனைவருக்கும் நன்றி.